நாங்கள் யோசிச்சது கிடையாது. இல்லை இப்போ நாங்கள் எப்போ அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறோன்னா, இல்லை என்ன பிரச்சனைனா, சவுண்டுன்னு ஒரு சாங் முடிஞ்சிடும், அப்புறம் டூட்டுன்னு ஒரு சாங் முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் டயர்டாகிட்டு போயிட்டு வீட்டில் படுத்துருவோம். திரும்ப மறுபடியும் இந்த ஆடு தோடு திறந்தோம், ஆடு மாடுலாம் மறுபடியும் மேய போயிடும்ல. அது மாதிரி 6 மணிக்கு எழுந்தோடனே நேராக வயலின் குளிச்சு ஸ்டுடியோ போயிடுவோம். இது வழக்கம். டெய்லி ஒரு 10 வருஷம் இப்படி தான் நடந்தது. அதனால் இவர் என்ன ரிசர்ச் பண்ணுறாருன்றது அப்போ அந்த வயசில் யோசிக்க தோணலை. அவரை தவிர அவர் மாத்திரம் என்ன அவர் தான் கிரியேட்டர் இல்லையா, அவர் என்ன பண்ண அவரு தான் தெரியும். இது எங்களுக்கு இது எப்போ தோண ஆரம்பிச்சதுன்னா, இவர் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு உட்காந்து நான் கண்டக்ட் பண்ண கச்சேரி கண்டக்ட் பண்ணுறேன். ஷோஸ் எல்லாம் எனக்கு நோட்ஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா, சிடி கொடுத்து நோட்ஸ் எழுத சொல்கிறாங்க. அப்போ எழுதும்போது தான் ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்குடா அதில். ஒன்றா கேட்க வயலின் போர்ஷன் எழுதுனேன், ஃப்ளூட் போர்ஷன் எழுதுனேன், கிட்டார் மேலே கார்ட்ஸ் எழுதுனேன், ஸ்ட்ரிங்ஸ் பேக்கிங் எழுதுனேன், சிந்தசைசர் பேக்கிங் கார்ட்ஸ், மெலடி எழுதுனேன், கார்ட்ஸ் எழுதுனேன், வாய்ஸ் மேலே பள்ளி சரண் மேலே இவ்வளோ விஷயம் இருக்குது. எழுதிருக்கும் போது அடாடா இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு. அப்போல்லாம் கவனிக்கலை, மைண்டு தோணலை. அப்போல்லாம் மைண்டு ஓடலை, நம்ம வேலை செய்யலை, தோணலை. இப்போ யோசிக்குது இப்போல்லாம் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு இந்த மனுஷர். இவ்வளோ ஷார்ட் டைமில் இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுது அவரால்? அப்படி சில சமயம் நான் அழுதுருக்கேன். ஐம் நாட் ஜோக்கிங். தமாஷ் சொல்ல உங்கள் எதிர்க்க ஏதோ ஆக்ட் பண்ண தமாஷ் சொல்ல அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். மாதா உன் கோவிலில் அது எப்போ நான் 40 இயர்ஸ் முன்னாடி அது ட்ராக் எடுத்து வாசிச்சிரு அப்படின்னு சொன்னார் ஒரு படத்துக்கு. நான் கேட்ட உடனே எழுத ஆரம்பித்து நான் என்னால் எழுத முடியல. ஐ ஸ்டார்ட் க்ரையிங். என்ன பாடியிருக்காங்க அந்த அம்மா, என்ன கம்போசிஷன். அது மாதிரி ஒரு சிங்கர் ஆர்டிஸ்ட் இனி நம்ம பார்க்க முடியாது. நமக்கு அதெல்லாம் பெரிய வரோம். சுசிலா அம்மா, ஜானகி மாமா, எஸ்பி மாதிரிலாம் இனி சிங்கர்ஸ் நமக்கு கிடைக்காது, பார்க்க முடியாது. என்ன பாடியிருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் நோட்ஸ் நான் சில சமயம் எழுத மாட்டேன், அப்படியே உட்காந்துருவேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் என்ஜாய் த சாங். ஏன்னா அப்போ வாசிக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ண முடியல, புத்தி அப்போ போகல. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது இதுதான் இவ்வளோ விஷயம் நடந்துருக்கும் போது நம்ம யோசி எதுனா அப்போ என்ஜாய் பண்ண, அப்போ ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் தென்.